தம்பி, நீ வேலை கேட்டு வந்த மாதிரியே தெரியலையே. இருக்கிறவன பூரா கெடுக்கிற மாதிரில இருக்கு. அவன் நிக்கிற தோரணை ஸ்டைலையும் பாருங்க. கஷ்டப்படுற பையன் மாதிரியே தெரியுது. 40 வருஷத்துக்கு முன்னாடி பேரல் பெல்ஸ் இப்ப போட்டு சுத்துறான். என்ன கண்ணு கூசுது? டேய் போ, அந்த ரோட்ல போய் கொடைய போட்டு நில்லு. அண்ணா இந்த வரேன், அங்கே இருங்க. இதை வரேன். என்னண்ணா மேல விட்டா கொத்தனார் மாதிரி இறங்கி வேலை பார்ப்பீங்க போலயே. மண்ணன் ஜல்லியும் தான் கலக்கல போல. இந்த இன்னைக்கு ரூப்புனா நம்ம கொஞ்சம் கூட நின்னாதான் கரெக்டா இருக்கும். கிளைமேட் வேற சரியில்லை. எப்ப மழை இல்ல பெய்யுது மேல ஏறி நின்று இருக்கீங்க. எல்லாரும் கீழே சேர் போட்டு உட்காந்து கொடை வச்சுன்னு இங்க போடு. மத்த ஓனருங்களா பார்த்துன்னு இருப்பாங்க. முதலாளிங்க உட்காரலாம். நம்மளாம் தொழிலாளினே. நம்மளும் முதலாளி ஆகல, தொழிலாளி தான் இருக்கும். இவர் தம்பி சாமுவேல்ண்ணா, நீங்க ஆளு சூப்பர்வைசர் மாதிரி ஒருத்தர் கேட்டீங்கல்ல, அதுக்காக கூப்பிட்டு வந்தோம். நம்ம தம்பி தான். சரி சரி, அண்ணன் கிட்ட சொல்லி விட்டு போலாம். ஆளை பார்த்தா வேலை செய்யற மாதிரி தெரியல. என்ன படிச்சிருக்கீங்க? சரி, சிவில்ல உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓப்பனிங் சீனே காமெடி பண்றீங்களோ? போட்டான்டா. ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனில வேலை பார்த்திருக்க? வேலை பார்த்துருக்கதாயா. இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தேன்னு சொல்லு தம்பி. வேலை கம்பெனில பார்த்திருக்கேன்னு சொல்லும் போது இவன் போன கம்பெனில 3 நாளைக்கு மேல தங்க மாட்ட மாதிரி தெரியுது. இல்ல வேணா வேணான்னு வாங்க, போயிடாதப்பான்னு அதான் வந்துருவேன். ஓ அப்படியா? அவ்வளவு நல்ல வேலைக்காரனா நீ? இல்ல நல்ல வேலைக்காரன தம்பி, நல்லா வேலை செய்வாப்ல. என்னென்ன வேலைப்பா செய்வ? டிராயிங் போடுவியா? சொல்லலாம் சார். பக்கமா பண்ணலாம் சார். டிராயிங் போடுவேன். எப்படி சார், இந்த மலை மரம் இந்த மாதிரியா? எந்த டிராயிங் கேட்டா அவன் எந்த டிராயிங் சொல்றான்? இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டா. தம்பி, நீ வேலை கேட்டு வந்த மாதிரியே தெரியலையே. இருக்கிறவன பூரா கெடுக்கிற மாதிரில இருக்கு. உன்னை யாரு கூடயும் சேர விடக்கூடாது. உனக்கு தனியா தான். அண்ணே தம்பி, சரிங்க தம்பி கொஞ்சம் அங்கிட்டு பாருங்க, கொஞ்சம் அங்கிட்டு போங்க. அண்ணன் கூட கொஞ்சம் பேசிட்டு வரேன். சரியா? இவனெல்லாம் 4 பேரோட விட்டோம்னா 4 பேரையும் நாசம் பண்ணி. இல்ல ஆளு ஒரு மாதிரி இருப்பான், ஆனா சொல்றது செய்யும். வேலை உங்க வேலை கொடுத்து அப்படியே அவனை பார்த்தா வேலை செய்ய வந்த மாதிரி தெரியல. அவன் நிக்கிற தோரணையும் ஸ்டைலையும் பாருங்க. கஷ்டப்படுற பையன் மாதிரியே தெரியுது. 40 வருஷத்துக்கு முன்னாடி பேரல் பெல்ஸ் இப்ப போட்டு சுத்துறான். இல்லண்ணா சரியாயிடும். நீங்க ஒரு 2 நாள் உங்ககிட்ட இருந்தாண்ணா உங்களோட லெவலுக்கு வந்துருவான். அதனால நான் சொல்லிட்டு போறேன். சரி பார்த்துக்குமாண்ணா, வேலை வேற இருக்கு. சரிண்ணே பார்த்துக்கோ. அவர் சொல்றதெல்லாம் கொஞ்சம் கேட்டு நடந்துக்கோ. நல்லா வேலை கத்துக்கிட்டு பெரிய ஆள் ஆகணும், புரியுதா? சரிண்ணா சரி. மற்ற இடம் மாதிரி இங்கேயும் விட்டு வந்துடாத. என் மானத்தை வாங்காத, என் பேரை கொஞ்சம் காப்பாத்து. என்ன யோசிக்கிறேன்? என் பேரை காப்பாத்துன்னு சொன்ன உடனே தலையை சொரிய ஆரம்பிச்சிட்ட. ஒன்னும் இல்லண்ணே, பேரை காப்பாத்துன்றீங்க. உங்க பேர் என்ன அவ்வளவா கெட்டு போயிருக்கு? கூட்டு வந்த அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன், விடுங்கண்ணே. சரி வட்டாப்பா. சரிண்ணே சொல்லுங்க சார். என்ன வேலைப்பா தெரியும் உனக்கு? எல்லா வேலையும் தெரியும் சார். நம்ம எது கொடுத்தாலும் செய்வேன். எது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். எல்லா வேலையும் தெரியுமா? அந்த மலையை அப்படியே பேத்து கொண்டு வந்து வச்சுட்டு இதை அப்படியே கொண்டு அங்க வச்சிரு. பிரிச்சு கொடு. சார் பழைய கொடியா? என்ன சார் இது? ஆ? என்ன சார் இது? மார்க்கெட்டிங்ப்பா. சார் 5 பேர் நிக்கலாம் போலியே சார். டேய் பெரிய கொடியாகுது. போ, அந்த ரோட்ல போய் கொடைய போட்டு நில்லு. போற வர கஸ்டமர் எல்லாம் புடிச்சு மார்க்கெட்டிங் பண்ணு. போ. என்னடா அந்த வீட்டுல வேலைக்கு செஞ்சு 1/2 மணி நேரம் ஆகல, ஆளாளுக்கு இந்த பாடு படுத்துறீங்க. இது வேலைன்னு சொல்லி கொடையை கொடுத்து அமுச்சு விட்டு இதை போட்டுன்னு இந்த ரோட்ல உக்காந்து இருக்கணுமா? அந்த வா எங்க போய் முடியும்னு தெரியல. இது கொடை பயங்கரமா இருக்குது. நம்ம வேற சொல்லிட்டு வந்துட்டோம் வித்துருவோன்னு. பார்ப்போம், ஒரு மாசத்துல இதை வித்துட்டு நம்ம ஒரு பிளாட் போட்டுற வேண்டியதான் இவருக்கு எதிரிலேயே. ஒரு 5 பேர் 10 பேர் வந்தா தப்பு டிப்புன்னு வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு போலான்னு பார்த்தா ஒத்தனையும் காணமேடா இந்த சைடு. நம்ம லொக்கேஷனை தான் மாத்தணும் போல.